ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாப்பாங்களுக்கு வந்து தேர் வெரி சென்சிட்டிவ் ஸ்கின். அந்த ஏஜில் எவ்ரி திங் ஆக்சுவலாக இஸ் குவைட் சென்சிட்டிவ் அட் தட் டைம் பீரியட். ஸோ ப்ரீதபிளாக இருக்கணும். வெஸ்டர்னாக மாறிட்டோம். ஸோ வேர் வேரிங் லெகிங்ஸ், பாலிஸ்டர் லெகிங்ஸ், வேர் வேரிங் டைட் டெனம் பேண்ட்ஸ். அதெல்லாம் இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட் ஆர் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இட் செல்ஃப். திஸ் இஸ் லீடிங் டுவர்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ். And especially in babies, diapers is full of plastic. BPA, phthalates, dioxins. And also that, when you are diaper rash, there's nothing called as diaper rash till diaper skin. Where is the diaper rash coming from? Adukapra enna solution? Diaper cream. Back to that party wear. Oh, that is the worst. And the polyester net, புசு fabrics, எதுவுமே வந்து பியூராக இருக்காது. ஃபேன்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கலராக. வணக்கம். எட்டர்னல் பிளஸ் ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோர் சார்பாக இன்றைக்கி பாட்காஸ்ட்டுக்கு நம்ம கூட பேசுகிறதுக்கு நிமா வந்திருக்காங்க. இவங்க எனக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னா, நான் கடை தொடங்கும் போது எல்லாரையும் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களோட பிளேஸ்க்கு எனக்கு போக முடியல. ஸோ என்னோடய சன்னோட ஃப்ரெண்டை அனுப்பிச்சிருந்தேன். ஸோ யூஆர் ஸோ இம்ப்ரெஸ்ட். அந்த அவங்களுடைய ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு அவங்க பேசினது, அந்த நதிங்கிற பிராண்ட் எதுக்கு வச்சாங்க அப்படின்லாம் கேட்டுட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனவன். ஸோ நிமா, யூ கேன் ஜஸ்ட் சே யுவர் ப்ரொஃபைல். நீங்கள் என்ன படிச்சீங்க, வாட் யூ ஆர் டூயிங் கரண்ட்லி? Thank you so much first of all having me on this podcast. And உங்களோட association for so many years has been a beautiful journey. லைஃப்பில் வந்து ஜஸ்ட் பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் நம்ம கூட அந்த ஜேர்னி எடுக்கிறவங்களும் ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட். தோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஆஸ் ப்ரெஷஸ் ஆஸ் த ஒர்க் ஐ டூ. ஸோ இட்ஸ் பின் வண்டர்ஃபுல் ஹேவிங் திஸ் ரிலேஷன்ஷிப் வித் யூ மைஸ்வரி. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ ஹியர். ஆக்சுவலி மைஸ்வரி அக்கா, பட் ப்ரொஃபஷ்னலி இப்போ வந்து சென்னையில் எல்லாம் இந்த அக்கா, அண்ணா, மேடம் எல்லாம் இட்ஸ் கெட்டிங் ரிமூவ் அவுட் ஆஃப் ஹர் நேம்ஸ் அண்ட் பிகமிங் மோர் ப்ரொஃபஷனல். ஸோ Nima is what I go by. And I started my journey in environment and all that at the age of 14 itself. 14 வயசில் எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை ஒரு எக்ஸிபிஷனில் போட்டுவிட்டாங்க குளோபல் வார்மிங் பற்றி பேசுகிறதுக்கு. அப்போவே வந்து இந்த நியூக்ளியர் டிசாஸ்டர், கெமிக்கல் பொல்யூஷன், ஏன்னா அப்பா அம்மா செல்லிங் ஆர்கானிக் மென்யூர். அப்போ யூரியா வந்து ரொம்ப ப்ரெவலண்ட்டாக இருந்தது, பெஸ்டிசைட் யூஸ். இந்த 90s அந்த விழிப்புணர்வு ஆரம்பிச்சது. ஸோ அவங்க வந்து என்ன நேச்சருக்கு என்ன பண்ணணும், ஃபார்மருக்கு என்ன பண்ணணுன்ட்டு அப்பா அம்மா ஹேட் அ பிஸ்னஸ் கால் க்ரீன் தம். இப்போவும் என்னோடய கம்பெனி நேம் வந்து அந்த க்ரீன் பேரண்ட் கம்பெனி நேமில் தான். உங்களுக்கு ஜிஎஸ்டி நீங்கள் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் க்ரீன் தம் பேரில் தான் வரும். ஸோ அந்த வயசுலேயே எனக்கு அந்த டீப்பாக அந்த நாலேஜ், அந்த படிப்பு அப்போவே உள்ளே போயிடுது. அண்ட் தென் ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் இன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இன் யூகே. அங்கே ஒரு ப்ராடாக ஒரு மேனேஜ்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி பற்றி நான் படித்தேன். ஐ அண்டர்ஸ்டுட் அ லாட் ஆன் த சப்ஜெக்ட். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். கிராஜுவேஷன் வாஸ் ஃபேஷன் டிசைனிங். ஆக்சுவலி மை பேச்சுலர்ஸ் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன். விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும் போது செகண்ட் இயரில், ஆமாம் கோயம்புத்தூரில். ஸோ செகண்ட் இயரில் அப்போது இந்த என்வாயரன்மெண்ட் காம்போனன்ட்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க காலேஜில். தட் இட் பிகேம் கம்பல்சரி தட் எவ்ரிபடி ஹேட் டு ஸ்டடி அபவுட் த என்வாயர்மெண்ட். அண்ட் அப்போ எங்களை வந்து திருப்பூருக்கு ஒரு ட்ரிப், ஒரு காலேஜ் ட்ரிப்பில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே நான் நொய்யல் ரிவரை பார்த்தேன். இட் வாஸ் நாட் லைக் அ ரிவர், கலராக இருந்தது. இட் இஸ் நாட் ஃப்ளோயிங் லைக் அ நார்மல் ரிவர், சிறுவாணி மாதிரி இல்லை. அண்ட் அங்கேருந்து ஒரு டையிங் யூனிட் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த டையிங் யூனிட்டில் அந்த ரீசைக்கிள் பண்ணுற தண்ணி, அந்த எஃப்ளூவன்ட் தண்ணி கூட, அந்த எஃப்ளூவண்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி முடித்த தண்ணி கூட தொடாதீங்க, இட் இஸ் நாட் சேஃப் டு ஈவன் டச் தட் வாட்டர். அப்போ இந்த மாதிரி தண்ணி வந்து ஆற்றுல ஒன்று போயிட்டுருக்கு. தட் இஸ் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட். ஸோ அன்ட்ரீட்டட் வாட்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பின்னாடி அந்த தோட்டம் ஏரியா அப்படியே போனேன். நான் ஜஸ்ட் டுக் அ வாக். ரொம்ப இன்க்விசிட்டிவ்னா, ஐ ஆல்வேஸ் கீப் எக்ஸ்ப்ளோரிங். அப்படியே போகும்போது ஒரு பெரிய பிட் பார்த்தேன். அது என்னன்னு கேட்டபோது தே செட் அந்த எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட்டில் வர அந்த சாலிட் வேஸ்ட் வந்து இட்ஸ் கால் ஸ்லட்ஜ். அங்கே தான் அதை புதைக்கிறாங்க. அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன், பக்கத்தில் வயல் இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது. அந்த மழை தண்ணி அந்த ஸ்லட்ஜ்குள்ளே போய் கிரவுண்ட் வாட்டரில் கண்டிப்பாக போய் சீப் ஆகும். அந்த கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேட்டட் வாட்டர் தான் அவங்க வந்து செடிக்கு போட போகிறாங்க. தட் ரியலி woke me up, that visit. தோ அந்த சின்ன வயசில் அந்த 14-15 இயர்ஸில் அப்பா அம்மா கூட அந்த ட்ராவல் பண்ணாலும், when we mature in our 20s only we start to really understand the depth of what is happening. And I literally cried that day. I came back and I was so upset.
ஐ ரியலி ரியலைஸ்ட் வாட் வாஸ் ஹேப்பனிங். அதுக்கப்புறமே ஸ்லோவாக நான் பர்சனலாக நான் மாற ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் தென் மாஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ஹேட் டு டூ சம்திங் இந்த என்வாயரமெண்ட். அண்ட் ஐ வென்ட் டு யூகே டு ஸ்டடி. அங்கேருந்து திருப்பி வந்துட்டுக்கப்புறம் ஐ வாஸ் டூயிங் கன்சல்டன்சி, ஈகோ டூரிசம் ப்ராஜெக்ட்ஸ், வேஸ்ட் டு எனர்ஜி கன்வர்ஷன். ஸோ நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலில் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் would have seen biogas and biomass gasified cook stoves. ஸோ அந்த மாதிரி வெட் வேஸ்ட்டை வந்து கன்வெர்ட்டிங் இன்டு எனர்ஜி அந்த ப்ராஜெக்ட்ஸில் இன்வால்வ்டாக இருந்தேன். Then sometime around 2016, I got into textiles. And from then on, my journey has been completely going deeper and deeper into sustainable textiles. And now, after I went to the Tirupur visit, my birthday was coming up. Amma ippo nyabagam vechirukanga that the first saree I bought on my birthday as a fully grown adult woman was a hand block printed natural dye kalamkari mangalgiri border oda saree. I still have that saree with me. It's a beautiful memory. So I now I'm very deep into the natural dye space and sustainable textiles. So எங்களோட ஃபேப்ரிக் எல்லாமே as much as possible make sure it's naturally dyed. We also support handloom cotton, hand block printing, screen printing. எங்கேயாவது ஒரு கிராஃப்ட் எலிமெண்ட்டும் இருக்கணும், ஹேண்ட் எம்ப்ராய்டரி அந்த மாதிரி. இப்போ எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ் கூட we started to get in natural dyes. எரி சில்க் இருக்குது, காட்டன் இருக்குது, அதுலேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். To as much as possible go deeper into creating sustainable textiles for people. ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து டைப் ஆஃப் ஃபேப்ரிக் இதில் தான் நிறைய பேருக்கு சந்தேகம் வருது. இப்போ காட்டன்னா அது பியூர் காட்டனா நமக்கு பார்க்க தெரியல, அது உடுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தே ஹாவ் அ டவுட் வெதர் இட் இஸ், ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரேட் ஆல்சோ. அப்புறம் அந்த த்ரெட் கவுண்ட்டு இதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் த டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் அவைலபிள் ஆஸ் ஆஃப் நவ் in the commercial market. Given the statistical data that 70% of textiles manufactured today in the world is polyester. So statistically, anybody's cupboard you take today, given that statistic, almost everybody's cupboard is going to have polyester 70%. Only the rest of it is pure fabrics, that is natural fabrics. இப்போ நேச்சுரல் ஃபேப்ரிக்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் கூட வந்து நேச்சுரல் இருக்குது, சிந்தட்டிக்கும் இருக்குது. பிகாஸ் நம்ம சிந்தட்டிக்னா we all think it's only polyester, but actually viscose, rayon, modal, all of this also come under synthetic. They are not 100% natural. Yes, we are extracting them from nature, but அது வந்து ரொம்ப ஹெவியாக ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் போகுது. They use a lot of chemical processes in converting wood. wood வந்து அவ்வளோ ஹார்டாக இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து இவ்வளோ சாஃப்டாக நம்ம வந்து we are getting towels, we are getting fabrics and all that, and clothes and salwars and all இவ்வளோ சாஃப்டாக இருக்கும்போது how do they make it so soft? ஸோ அந்த என்டையர் ப்ராசஸே வந்து இஸ் ஹெவிலி chemical. ஸோ அதோட எஃப்ளூவெண்ட்டும் வந்து இஸ் கோயிங் பேக் இன் டு த earth. ஸோ they don't even come under the category of natural fabrics. ஸோ natural fabrics அப்படின்னா இட்ஸ் only very few. that is cotton, பருத்தி, ரெண்டாவது சில்க், மூணாவது வந்து இஸ் லினன். அப்புறம் தெர் ஆர் சர்டன் இன்னோவேட்டிவ் ஃபேப்ரிக்ஸ் இப்போலாம் வந்துருச்சு. அலோவேராலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. I'll come to bamboo. அது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலானது. I'll come to it. So they're taking from lotus stemலேருந்து எடுக்கிறாங்க, banana fiber, ஜூட், இதெல்லாமே திருப்பி நேச்சுரல் தான். அவங்க வந்து they're taking இப்போ இந்த ஃபைபர்ஸ் வந்து as it is you can't convert them into clothes. That is why they are blended with cotton. So when you're talking about blended fabrics, காட்டனோட பிளெண்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரி பிளெண்டட் ஃபேப்ரிக்ஸ். அண்ட் காட்டனோட சில்க் பிளெண்ட் பண்ணால் இட்ஸ் ஸ்டில் நேச்சுரல். காட்டனோட இந்த மாதிரி பேம்போ எனிதிங் லைக் அலோவேரா ஒரு ஜூட் இந்த மாதிரி பிளெண்ட்ஸ் கூட இஸ் குவைட் நேச்சுரல். பனானா ஃபைபரில் சாரீஸ்லாம் வந்திருக்கு, அது எல்லாமே நேச்சுரல். ஓகே. தென் எனக்கு எப்போவுமே துணி விஷயத்தில் யோசிக்கும்போது குழந்தைங்கள பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளோட ஃபுல் வயலன்ஸ் அவங்க மேலே தான் காட்டுற மாதிரி இருக்கும். நம்மளோட பெருமைக்கும் வீண் இதுக்கும் ஜம்பத்துக்கும் வந்து அது முக்கியமாக பர்த்டே இல்லை எனி ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 100% ஒரு பிளாஸ்டிக் கவர் பண்ண மாதிரி புதுசுன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அது தூங்க முடியாது, எழுந்திருக்க முடியாது, பாவமாக இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு 30 years முன்னாடி என்னோடய ஃபஸ்ட்டு சன்னோட பர்த்டே ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாமே நான் ரொம்ப தேடி ஒரு பியூர் காட்டன் கொஞ்சம் கிராண்ட் ட்ரெஸ் அப்படின்னு தேடியிருக்கேன். ப்ளஸ் அவனோட அந்த டயப்பர் அணையாடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே வந்து பியூர் காட்டனில் தான் வேணும். அந்த டைட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் அப்படிலாம் தேடி வாங்கியிருக்கேன். அது தேட வேண்டியிருந்தது.
அப்போது இப்போ இன்னும் மோசம்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் யுவர் ஐடியா அபவுட் தட்? அந்த சில்ட்ரனோட க்ளோதிங்கில் ஏன் இவ்வளோ? ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் தட் 30 years பேக் இட்ஸெல் உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருந்தது, என்னோட சைல்டுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு. எஸ், கண்டிப்பாக இந்த விழிப்புணர்வு இப்போவும் இருக்குது. இட் இஸ் ஸ்டார்டிங் டு க்ரோ. தெர் ஆர் லாட் ஆஃப் women who are in the forefront helping mothers to make better choices for their children. நேச்சுரல் பர்த்திங் இப்போ வந்துருச்சு, ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து பிரெஸ்ட் ஃபீடிங், அந்த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் அவர் ப்ராடக்ட்ஸ் இன் நதி தட் வி ரெகுலர்லி டூ விச் இஸ் ஃபார் ஆன் த மெடிக்கல் சைட் இஸ் த KMC பேக், கேங்க்ரூ மதர் கேர். அந்த கேங்க்ரூ மதர் கேர் கொடுக்கறதுக்காக வி ஹவ் கிரியேட்டட் அ கம்ப்ளீட்லி 100% நேச்சுரல், எங்களோட ஃபேப்ரிக்கில் காட்டன் அண்ட் நேச்சுரல் டையில் வி ஹவ் கிரியேட்டட் அ ரேப். ஸோ பாப்பா வந்து 7 மாதத்துல இப்போ பிறந்துறாங்க. த ரேட் ஆஃப் ஆக்சுவலி ப்ரீநேட்டல் பேபிஸ் இஸ் பிகமிங் மச் ஹையர் தேன் பிஃபோர். லேட் ப்ரெக்னன்சிஸ், ஓவர் வெயிட், காம்ப்ளிகேஷன்ஸ், ஹார்மோன் காம்ப்ளிகேஷன்ஸ், இதனாலே வந்து ப்ரீநேட்டல் இஸ் பிகமிங் ஹையர். ஸோ அந்த மாதிரி பாப்பாவுக்கு அந்த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் த சர்வைவல் ஆஃப் த பேபி இட் செல்ஃப். தட் இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன்ஸ். ஸோ இந்த விழிப்புணர்வு இப்போ நிறைய வந்துட்டுருக்கு. இதுவும் டெக்ஸ்டைல்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ ஐம் கிளாட் யூ ஆஸ்க் தட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாப்பாங்களுக்கு வந்து தே வெரி சென்சிட்டிவ் ஸ்கின் அந்த ஏஜில். எவ்ரி திங் ஆக்சுவலாக இஸ் குவைட் சென்சிட்டிவ் அட் தட் டைம் பீரியட். ஸோ ப்ரீதபிளாக இருக்கணும். நம்ம எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் வந்து நம்மளுக்கு இன்ஃபேக்ட் கீழே வந்து பாப்பாங்களுக்கு ஜாஸ்தி எதுவுமே போட மாட்டோம். லைட்டாக ஏதோ ஒரு துணியை வந்து நம்ம கட் பண்ணி கிழிச்சு சும்மா கட்டி விட்டுருவோம். அது சொசு போகும், கக்கா போகும், சும்மா மாற்றிட்டே இருப்போம். கட் பண்ணி அந்த மாதிரி போட்டிருப்போம். அண்ட் கீழே வந்து இந்த ஜட்டி போடுறதோ இல்லாட்டி ஷார்ட்ஸ் போடுறதோ இல்லாட்டி லங்கோட் எதுவுமே வந்து போட மாட்டோம். மேலே சும்மா ஒரு பேசிக்காக ஏதோ ஒரு ஆடை இருக்க ஜப்லா சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டுட்டு விட்டுருவோம். காலு கை நல்லா ஆட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா தட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங் இன்க்ளூடிங் பேபிஸ் இஸ் அந்த ஹீட் அந்த ஏரியா ஜாஸ்தி இருக்குது. நம்மளோட சாரி வந்து போடும்போது இட் அலவ் சாரி தோத்திலாம் தி அலவ் அ லாட் ஆஃப் ஏர் பெனிட்ரேஷன் இன் தட் ஏரியா. நடக்கும் போதே வந்து அந்த ஏர் ஃப்ளோ ஆக்சுவலாக சர்க்குலேஷன் ஆகும் சாரியில். இட் கோஸ் இன் சைட் தோத்திலாம் போடும்போது. இப்போ வெஸ்டர்னாக மாறிட்டோம். ஸோ வேர் வேரிங் லெகிங்ஸ், பாலிஸ்டர் லெகிங்ஸ், we are wearing tight denim pants. அதெல்லாம் it is completely changed our biological functions itself. This is leading towards problems, and especially in babies, diapers is full of plastic. BPA, phthalates, dioxins. அது வந்து it's completely leaching into the babies and in the ஆரம்பத்திலே they are disrupting. ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்களா அந்த மாதிரி கட்டர் லங்கோட், அந்த மாதிரி லங்கோட் போடும்போது when the baby is going urinating or அந்த மாதிரி கக்கா போகும்போது அது ஒரு சென்சிட்டிவிட்டி வரும். அதுக்குன்ட்டு ஒரு விழிப்புணர்வு இருக்கும். இட் will alert the mother. ஸோ எப்போ வந்து அந்த காலத்தில் வந்து வித்தின் ஃபியூ மந்த்ஸ் டு a year itself they start இந்த பெட் வெட்டிங் இந்த மாதிரிலாம் ஒரு அலர்ட் வரும்போது they start to come away from it. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கும் டைப்பர் போட்டுட்டு ஸ்கூல் போகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த சென்சிட்டிவிட்டி கிடையாது. ஸோ இமேஜின் எவ்ரி டே தே சேஞ்ச் க்ளோஸ் டு 2 to 4 diapers full of plastic and wood pulp, 500 years to degrade. The amount of diaper trash itself, ஒரு ஹவுஸ் ஹோல்டில் குழந்தைங்க இருந்தாவே ஆல்மோஸ்ட் 40% of the trash is only diaper. இப்போது diaper is, the penetration of diaper has become everywhere. You ask any online marketplace, I challenge you, their highest volume of sales will be diaper, baby marketplace. The penetration has become so high that even people who are in the working class also are now opting for diapers because they have to work. They're forced to work. Women are also having to work. Babies alla diaper la poturanga. Night especially 100% diaper in nights because they want to have the sleep and they don't want to be disturbed. They have to go to work next day. So our society itself does not support the traditional way of having babies and taking care of them. So automatically mothers are making that shift towards diapers. Diapersனால அந்த ஏரியா ஹீட் வந்து the heat transfer or just that breathability is not there. ரெண்டாவது exposure to plastic, microplastic கண்டிப்பாக, dioxins, and also that when you are diaper rash, there's nothing called as diaper rash till diaper skin. Where is the diaper rash coming from? அதுக்கப்புறம் என்ன சொல்யூஷன்? டைப்பர் க்ரீம். ஆர்டினரி துணி லைட்டாக தின்னா மஸ்லின் போட்டாவே இதெல்லாம் பிரச்சனையே வராது. ஸோ
we are creating our own problems in the name of convenience. And because now idinale people now dads have to change diapers. If you're diaper changing dad only, I'll marry you. And we have come to a kind of a social system and lifestyle that this is the conversations that couples are having today. So we have to really rethink all this and question ourselves and make better choices, because choice இல்லாமல் இல்லை, சாய்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நான் நதி வந்து ஒரு ப்ராடக்டாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஸ்டார்டட் மை ஜர்னி. நான் பேபி க்ளோத்ஸில் தான் ஆரம்பித்தேன். ஜப்லாஸ் வந்து கெமிக்கல் டையில் பார்த்தம்போது ஐ செட், பாப்பாங்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம நேச்சுரல் டையில் கண்டிப்பாக பண்ணணுமே அப்படின்ட்டு ஒரு கேள்வி. வை நாட்? That why not question is the one that has driven me and Nadi all these years so far. Why not in natural? Why not in natural? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண தான் எஸ்கியூஸை பண்ணிட்டேன். ஸோ when I asked a friend of mine, she was also in the family way, அந்த மாதிரி அவகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது I said, the most sustainable way, சாரி எடுத்து அதை டேர் பண்ணி, பாட்டியோட புடவை எடுத்து டேர் பண்ணி தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேர் பண்ணி பண்ணுறது என்ன, நான் எதுக்கு திருப்பி நான் வந்து இந்த ஜப்லா பண்ணணும், லங்கோட் பண்ணணும்? பிகாஸ் தட் இஸ் மோர் சஸ்டைனபிள். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ சம்திங் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட் வென் வி ஆல்ரெடி ஹேவ் அ சஸ்டைனபிள் ஆப்ஷன். அவள் கேட்ட கேள்வி ஒன்று தான். அந்த மாதிரி நூல் போட்டவ கட்டுற பாட்டி எங்க? அந்த பாட்டி மாதிரி இல்லையே அப்படின்னு அவள் கேட்டாங்க. And this I'm talking about close to around 10 years back. So it is true, that is the level of penetration of synthetics and sarees in the market. So there is no longer that beautiful nool podava that we had, that tradition. அழகா அது க்ரஷ்டாக தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு அழகு இருக்குது. அதோட கம்ஃபர்ட் இஸ் அன்பீட்டபிள். But now we fancy Poonam, fancy Georgette, fancy crepe, எல்லாமே fancy. The cine star is wearing, so that will come and flood the market like Karishma sarees. And everything is now synthetic, sadly. ஸோ வி டாக்ட் அபவுட் தி டயப்பர்ஸ். இப்போது குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸும் நான் கேட்டேன், அந்த ஃப்ரில்லி. பேக் டு தட் பார்ட்டி வேர். தட் இஸ் தி worst. அந்த பாலிஸ்டர் நெட்டு, புசு ஃபேப்ரிக்ஸு எதுவுமே வந்து பியூராக இருக்காது. ஃபேன்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கலராக. ஆனால் அந்த பேபி பேச விட்டால் போதும். ஐம் ஷுர் தட் இஃப் வி ஹாவ் அ பேபி டிரான்ஸ்லேட்டர், த பேபி வில் டெஃபினெட்லி சே ஹவு இரிட்டேட்டட் இட் இஸ். அண்ட் sensitive mothers have noticed this and come back and told me, where இப்போ நதியில் வந்து some of our items ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் we do make. இப்போ on request நாங்கள் வந்து தோத்தி பிஜாமா, இல்லாட்டி அந்த குர்தா பிஜாமா, அந்த மாதிரி ஃப்ராக்ஸும் வந்து கொஞ்சம் சரி வச்ச வெரி பியூட்டிஃபுல் சில்க் காட்டன் லைட்டாக சரி வச்சுலாம் ரொம்ப அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், நீட்டாக, பட் பியூட்டிஃபுல். அந்த அக்கேஷனுக்கு போடுற மாதிரி we have something called mushroom silk in ajrak printed. அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் we do get, which கொஞ்சம் அந்த சில்க் அண்ட் டெக்ஸ்சர் ஃபீல், அந்த ஒரு கொஞ்சம் கிராண்ட் லுக்கு வரா மாதிரி we bring it. And when they have the option, this is true story I'm sharing from what one mother told me. She said நதியிலேருந்து கிஃப்ட் பண்ண ஒரு செட் இருந்தது. அப்புறம் மற்றவங்களும் நிறைய பேர் பேபிக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க கடையிலேருந்து. ஸோ they said சரி நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருக்கு, ட்ரெடிஷ்னல் க்ளோத்ஸ். நம்மளோட காது குத்தல் செரமனி இருக்குது, பாப்பாவுக்கு காது குத்தலும் மொட்டை அடிக்கிறது ரெண்டுமே இந்தியாவில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. and எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏசி ஹால், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எவ்ரிதிங் செட் அப். He was constantly crying when they had put something else for him that others had gifted. இரிட்டேட்டடாக இருந்தான், க்ரை பண்ணிகிட்டே இருந்தான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் ஏதோ ஒரு தாட்டில் அந்த அம்மா வந்து நதியோட ட்ரெஸ் ஃபெஸ்டிவ் செட்டை வந்து போட்டாங்க. ஹீ கம்ப்ளீட்லி குவைட் அண்ட் டவுன். ஹோல் டே சாந்தமாக இருந்தான். நிம்மதியே அது போச்சு அவங்க ட்ரெஸ் செரமனி. இதே இன்னொரு டைம் ஒன் மதர் டோல், அவங்க ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், வெட்டிங், பாப்பா வந்து ஜஸ்ட் அபவுட் ஹார்ட்லி ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஓல்டு. நதியோட ஜப்லாவும் பைஜாமாவும் they made from us. We did it in very light pastel colors with a little bit of lace and all that, and it was very pretty and a very light babyக்கு சூட் ஆகிற மாதிரி காட்டனில் பண்ணியிருந்தோம். ஆனால் கொஞ்சம் ஃபெஸ்டிவ் போடுற மாதிரி கலந்துக்கு போட்டிருந்தாங்க. அவங்க கிராண்ட் மதர்ஸ் சொன்னாங்கன்னா, அவன் கலன்னு இருந்தான், எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமாக போனான். ஹோல் டே யூ so happy and peaceful. So those who are understanding, who have that sensitivity to their children, who are connected very deeply with their babies, they can understand the difference, for sure.
எனி டே பாலிஸ்டர் போடும்போது it does have microplastics and dioxins that break and go into our water and into our bloodstream. அகெயின் இந்த ஃபேப்ரிக்கில் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ பாலிஸ்டர்னு நம்ம ஒரு சஸ்பெக்ட் பண்ணுறோம், பட் ஹவு டு ப்ரூவ் தட் நம்மளால் எப்படியாவது ஒரு சின்ன டெஸ்ட் ஏதாவது இருக்காது? ஒரு சின்ன பிட்டை வந்து கட் பண்ணி பர்ன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் அது காட்டன். I wouldn't even say cotton because it could be even some of the wood material that will anyway burn off and become ash. What will happen with polyester is it will melt. I challenge people, the women who are listening to this podcast, have you gone to your cupboard once, opened it, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, காட்சிக்கு போகிறீங்க, சாரீஸ் அப்படியே பார்த்துட்டு வரீங்க, அவங்க என்ன இந்த சாரியில் பார்த்துட்டாங்க, இவங்க வர போகிறாங்க இந்த ட்ரெஸ்ஸில் என்ன பார்த்துட்டாங்க, இதுவும் போட்டாச்சு, ஐயோ எல்லாம் பார்த்துட்டாங்களே,